அவங்க கூட இருக்கிற கூட்டணியோட நீங்க இணைய வாய்ப்பு இருக்குதா ஐயா? இல்ல அதுக்கு உங்களுக்கு ஏதாவது அரசியலில் எதுவும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும். எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அரசியலில். திருமாவளவன் அவர்கள் அவங்க கூட இருக்கிற கூட்டணியோட நீங்க இணைய வாய்ப்பு இருக்குதா ஐயா? இல்ல அதுக்கு உங்களுக்கு ஏதாவது அரசியலில் எதுவும் நடக்கும், என்ன வேணாலும் நடக்கும், எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும். எதுவும் நடக்காதுன்னு சொல்ல முடியாது அரசியலில். அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருமாவளவன் இடம்பெற்றிருக்கும் கூட்டணியில் இடம்பெறுவீர்களா என்ற கேள்விக்கு எதுவும் நடக்கும் என்று ராமதாஸ் பதிலளித்திருக்கிறார். உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 ஆண்டு கால மு.க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதாக இருக்குது. நல்லதான். உங்களுக்கு நீண்ட அனுபவம் இருக்குது. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 4 ஆண்டு கால மு.க. ஸ்டாலின் ஆட்சி எப்படி இருக்குது? ஸ்டாலினுடைய ஆட்சி நல்லதாக இருக்குது. நல்லதான். 4 ஆண்டு கால ஸ்டாலின் ஆட்சி நன்றாகவே உள்ளது என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் கூறியிருக்கிறார். மேலும் திருமாவளவன் இடம்பெற்றிருக்கும் கூட்டணியில் இடம்பெறுவீர்களா என்ற கேள்விக்கு எதுவும் நடக்கும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், விவரங்கள். தொடர்ந்து பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வரும் சட்டமன்ற தேர்தலில் என்ன மாதிரியான முடிவு எடுக்கப் போகிறார்? ஏற்கனவே அன்புமணி ராமதாஸ் தரப்பு அதிமுகவோடு கூட்டணியில் இணைந்திருக்கக்கூடிய நிலையில அந்த கூட்டணியில் மருத்துவர் ராமதாஸை சேர்க்கக்கூடாது என்ற நிபந்தனையோடு தான் அன்புமணி அந்த கூட்டணியில் சேர்ந்திருப்பதாலும் தகவல் சொல்லப்படுகிறது. அடுத்த கட்டமாக மாற்று கூட்டணியில மருத்துவர் ராமதாஸ் இணைவாரா என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுகிறது. மாற்று கூட்டணி என்றால் திமுக கூட்டணிக்கு மருத்துவர் ராமதாஸ் தரப்பு இணைவாங்களாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது. அங்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருப்பதால் அங்கு அதற்கான வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வி எழக்கூடிய நிலையில் அதைத்தான் செய்தியாளர்கள் இன்றைய தினம் மருத்துவர் ராமதாஸ் கேள்வி எழுப்புகிறார்கள். அதற்கு அவர் அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற ஒரு பதிலை அளித்திருக்கிறார். ஆகவே அவர் மாற்று கூட்டணியுடைய யோசனையில் இருப்பதாகவும் அது குறித்து நிர்வாகியிடம் கலந்தாலோசித்து வருவதாகவும் தகவல் சொல்லப்படுகிறது. 4 ஆண்டு கால திமுக ஆட்சி சிறப்பாக தான் செயல்பட்டிருக்கிறது என்ற ஒரு கருத்தையும் முன்வைத்திருக்கார். அரசையும் பாராட்டி பேசியிருக்கிறார். ஏற்கனவே அன்புமணி அதிமுக கூட்டணி என்ற முடிவை எடுத்திருக்கக்கூடிய நிலையில் மருத்துவர் ராமதாஸ் தரப்பு திமுக கூட்டணி என்ற அடிப்படையில் தற்போதைய கருத்து கலந்தாலோசிப்பதாக தகவல் சொல்லப்படுகிறது. முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோகுல். மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இன்றைய தினம் அதிமுக வேட்பாளர்களுக்கான நேர்காணல் நடைபெற்று வரும் நிலையில் உட்கட்சி பூசலின்றி பணியாற்ற வேண்டும் என்று வேட்பாளர் நேர்காணலில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், முழுமையான விவரங்கள். மக்கள் மத்தியில் அதிமுக கூட்டணிக்கு அமோக ஆதரவு இருக்கிறதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நேர்காணலில் பேசியிருக்கிறார். அதாவது 10,000க்கும் மேற்பட்டோர் விருப்பமனு தாக்கல் செய்திருக்கும் நிலையில் இன்று முதல் இந்த நேர்காணல் காலை 10 மணியிலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கூட்டணி கட்சிகளுடனான பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதாகவும் அந்த தொகுதியில நீங்க போட்டியிடக்கூடிய தொகுதியில நீங்க விருப்பக்கூடிய தொகுதியில நீங்க இருக்கக்கூடிய தொகுதியில யாருக்கு ஒதுக்கப்பட்டாலும் அவர்களின் வெற்றிக்காக பாடுபட வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கட்சி நிர்வாகிகளுக்கு இந்த விருப்ப மனு நேர்காணலுக்கு வந்திருக்கக்கூடியவர்கள் மத்தியில் பேசியிருக்கிறார். அதிமுகவோ கூட்டணி கட்சியோ யார் போட்டியிட்டாலும் அதுல வெற்றி பெறணும், உட்கட்சி பூசல் இல்லாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து பணியாற்றி வெற்றியை உறுதி செய்யணும் அப்படின்றதுதான் இந்த நேர்காணல்ல அவர் கட்சி நிர்வாகிகளுக்கு சொல்லியிருக்கக்கூடிய மிக முக்கிய தகவலாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இந்த நேர்காணலானது நடைபெற்று வருகிறது. இன்று நாளை மறுதினம் மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த 13ஆம் தேதி நடக்கிறது. அதன் பின்னர் 24ஆம் தேதி மொத்தம் 5 நாட்கள் நடக்கக்கூடிய இந்த நேர்காணலில் முதல் நாளான இன்று இந்த தகவலை கட்சி நிர்வாகிகளுக்கு அவர் அறிவுறுத்தலாக வழங்கியிருக்கிறார். வரக்கூடியவர்களிடம் பல்வேறு தகவல்களும் கேட்டு பெற்று இந்த நேர்காணலானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுபாஷ்.